அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர்டோப்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ண போகிறோம். இந்த ஏர்டோப்ஸோட ஒரு சீரியல் நம்பர் என்ன, மாடல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 171 சரிங்களா. இது வந்து ஒரு 171 ஏர்பட்ஸு. இது வந்து எப்படி வேணாலும் சொல்லலாம் சரிங்களா. ஏர்டோப்ஸ்னு சொல்லலாம், இயர்பட்ஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பக்கம் குட்டி குட்டியாக வைப்போம் சரிங்களா காதில். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஏர்டோப்ஸ் இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. இது வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1800 ரூபாங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன். அமேசானில் பை பண்ணுங்கள், இல்லைனா ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுங்கள் சரிங்களா. உங்களுக்கு எது ஒப்பீனியன் கரெக்டாக இருக்கோ அதில் பை பண்ணுங்கள். ஓகே, இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூட அந்த பெல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ப்ராடக்ட்டு. இது பார்த்தீங்கன்னா பேக்கிங்லாம் பக்காவாக பண்ணி அனுப்பியிருக்காங்க. நான் பார்த்தீங்கன்னா அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். எதனால் நான் அமேசானில் ஆர்டர் பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் நான் ஒரு ப்ரைம் மெம்பர்ஷிப் வச்சுருக்கேன். அதனால் மட்டுமே ஆர்டர் பண்ணேன். மற்றபடி வந்து ஃப்ளிப்கார்ட் கம்மி, அமேசான் பெஸ்ட்டு அப்படிலாம் நான் சொல்ல வரல. எதில் உங்களுக்கு ரேட் கம்மியாக இருக்குது, இல்லை வந்து எப்போ ஸ்பீட் டெலிவர் பண்ணுறாங்க அதை வச்சு கூட நீங்கள் வாங்கலாம் சரிங்களா. அது வந்து நான் என்னோடய ஒப்பீனியன் கிடையாது. உங்களுக்கு ரெண்டு லிங்க்குமே கொடுத்துருக்கேன், அமேசான் அண்ட் ஃப்ளிப்கார்ட் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வாங்குங்க. ஓகே, இப்போ வந்து நம்ம இந்த ஃபுல்லாக இந்த வீடியோ பார்த்துருங்க. பார்த்ததுக்கப்புறம் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் கிடைக்கும் சரிங்களா. ஓகே, இதை வந்து நம்ம அன்பாக்ஸ் பண்ணிடுவோம் சரிங்களா. இது வந்து எனக்கு கைக்கு வந்து சேர்றதுக்கு பார்த்தீங்கன்னா வெறும் 2 நாள் தான் டைம் எடுத்தது. எப்படி சொல்கிறதுனா இன்றைக்கி ஆர்டர் பண்ணணும்னு வச்சுங்க, நாளானிக்கு மத்தியானம் வந்து எனக்கு கொடுத்த மாதிரி சரிங்களா. அந்த மாதிரி ஒரு கெஸ்ஸிங் வச்சுக்கோங்க. ஓகே, இதை எங்கேருந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத சொல்லிடுறேன். இது பார்த்தீங்கன்னா என்னால் படிக்கவும் இல்லை. ஏன்னா வந்து வீட்டில் ஒரு குட்டி பையன் வந்து பார்த்தீங்கன்னா கிறுக்குன்னு கிழி வச்சுட்டான். நமக்குலாம் இது படிக்க முடியல. நான் இருக்க ட்ரை பண்ணுறேன். நாடுன்னு இருக்குது, அதை வச்சே சொல்லிடுறேன். தமிழ்நாட்டில் தான் பார்த்தீங்கன்னா இது நமக்கு ஷிப் பண்ணியிருக்காங்க. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு 2 நாளே வந்துருச்சு சரிங்களா. இது யார் அனுப்பியிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா செல்லர் கம்பெனி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்பேரியோ ரீட்டைல் பிரைவேட் லிமிடெட். இது பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் சரிங்களா. பவர் பேங்க்கு, ஹெட்செட் பார்த்தீங்கன்னா இதில் நல்லா மாசாக கொடுப்பாங்க, எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. இது வந்து ஒரு பர்ஃபெக்ட் சரிங்களா. நான் ஃபஸ்ட்டே வந்து இதை நான் ஆர்டர் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ வந்து நான் இதை ஓப்பன் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா நீட்டாக கிழிச்சிக்கிற மாதிரியே கொடுத்துருக்காங்க. இதில் எங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு இடம் இருக்குது சரிங்களா. இதுலேருந்தே ஓப்பன் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணவே முடியலை. ஓகே, நான் இப்போ வந்து ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு காமிக்கிறேன். பார்த்திங்கன்னா இப்போ இருந்து மேலே நான் ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதில் பில்லாம் காமிக்கிறேன். ஓகே, பில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எவ்வளோ போட்டிருக்குன்னா 0 ரூபீஸ். நான் வந்து அமேசான் பே பேலன்ஸ்லேருந்து பே பண்ணியிருந்தேன். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நம்ம ரீசார்ஜ் பண்ணுறோம்ல மொபைலுக்கு, அதனால் அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொருத்தங்களுக்கு மணி சென்ட் பண்ணுறோம்ல, இப்போ எப்படி கூகுள் பே இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி அமேசான் பே இருக்குது சரிங்களா. அது மூலியமாக நம்ம அனுப்புறங்காட்டி அதில் வர கேஷ்பேக் வச்சு தான் நான் இதை இப்போ ஆர்டர் பண்ணியிருக்கேன். சப்போஸ் நீங்களும் இந்த மாதிரி ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் அமேசான் பே பேலன்ஸ் அப்படிங்கிற ஒரு லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட பேங்க் வந்து அதை கூட லிங்க் பண்ணிக்கோங்க. லிங்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபோனுக்கு ரீசார்ஜ் பண்ணுறப்ப, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆர்டர் பிளேஸ் பண்ணுறப்ப ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேஷ்பேக் வரும். அதை வச்சு நீங்கள் பொருள் ஆர்டர் பண்ணலாம். இல்லை அப்படின்னா நீங்கள் மொபைல் ரீசார்ஜ் எல்லாமே பண்ணிக்கலாம் சரிங்களா. ஓகே, இப்போ வந்து நம்ம இதை பார்த்துருவோம். உண்மையாலுமே வேறு லெவலில் இருக்குது. சாரி, நான் இப்படி வச்சுருந்தேன் நினச்சேன். நான் என்ன நினச்சேன்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன். ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னா அதோட ஃப்ரண்ட் லுக்கு. இதை மேலே இருக்க மாதிரி உங்களுக்கு நான் படித்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு வெளியே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, ஏர்டோப்ஸ் 171 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ட்வின் ஒயர்லெஸ் இயர்பட்ஸ். ட்வின் என்ன, ரெண்டு பக்கம் இருக்கிறதா ட்வின்ஸ்னு சொல்கிற மாதிரிங்களா, அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. இது என்ன கலர் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்படி சொல்கிறேன்னா, பொதுவாக சொல்லணும்னா ஒயிட்டு, நல்லா டீப்பாக சொல்லணும்னா கிரே கலர் சரிங்களா, கூல் கிரே அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் என்னென்ன கலர் அவைலபிள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 கலரில் இருக்குங்க. பிளாக், இந்த மாதிரி கூல் கிரே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ரோஸ் பிங்க். ரோஸ் பிங்க்னா அப்படியே இந்த ரோஸ் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மாதிரி இருக்கும், லைட் ரோஸ்ன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி ஒரு ரோஸ் கலரில் இருக்குது சரிங்களா. மொத்தம் 4 கலரில் அவைலபிள் இருக்குது. அந்த 4 கலருமே பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா உங்களுக்கு புரியும் சரிங்களா, ஈஸியாக பை பண்ணலாம். ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா IP x4 ஸ்வெட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் ப்ரூஃப் வேறு, வாட்டர் ரெசிஸ்டன்ட் வேறு சரிங்களா. இது நீங்கள் தண்ணியில் போடக்கூடாது, பட் வந்து வேர்வை படுறப்ப பார்த்தீங்கன்னா உள்ளே எந்த ஒரு ஷார்ட் சர்க்யூட்டும் ஆகாது. இன்ஸ்டன்ட் ஒயர்லெஸ் கனெக்டிவிட்டி, ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட் வெர்ஷன் பார்த்தீங்கன்னா 5.0 சரிங்களா. அந்த லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் கொடுக்குறாங்க. இந்த லேட்டஸ்ட் வெர்ஷனில் அப்படி என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஸ்டன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகும், ஸ்டக் ஆகாமல் ஒர்க் ஆகும் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு வைப்ரேஷனே இல்லாமல் ஒர்க் ஆகும். மூவ் வித் த ஸ்டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேபி ஏதோ ஒரு
கேப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா போட் கம்பெனி மென்ஷன் பண்ணியிருக்காங்க சரிங்களா. வெளியிருந்து பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஒரு லுக்காக தான் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா எப்படி வந்து நான் இது வந்து ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா இப்போ நிறையா பிரச்சனை வருது. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட்டாக தெரியுது, டூப்ளிகேட் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் தெரியுது. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மேக்கப் பண்ணி ரெடி பண்ணுறாங்க. இதை வந்து நான் எப்படி வந்து இது ஒரிஜினல் டூப்ளிகேட் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க அந்த கீழே சரிங்களா. டெஸ்கிரிப்ஷனில் நான் உங்களுக்கு ஒரு லிங்க் கொடுக்குறேன், செக் ஒரிஜினாலிட்டின்னு ஒரு லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, கடைசியில் நீங்கள் வாங்கின ப்ராடக்ட்டை அதில் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணி சர்ச் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு வந்து நிற்கும் சரிங்களா. அப்படி வந்தால் மட்டும் இதோட ஒரிஜினல் ப்ராடக்ட் அப்படின்னு நீங்கள் நம்பலாம். சப்போஸ் அப்படி வரல அப்படின்னா அதை வந்து ரிட்டர்ன் பண்ணிடுங்க. அது வந்து ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட் சரிங்களா. இதுக்கும் போட்டுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இருக்காது. அதுதான் சொல்கிறேன். வாரண்டி அப்போ அந்த ஒரு பிரச்சனை வரும், நீங்கள் வந்து ஒரிஜினலே வாங்கலை அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட பிரச்சனை பண்ணுவாங்க. ஓகே, இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6000 ரூபாய் சரிங்களா. இதனால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பாதி கடை படுத்ததுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதனால தான். இந்த எம்ஆர்பி ரேட் எதுக்கு போடுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கடையில் விற்கக்கூடிய ஒரு ப்ரைஸ் சரிங்களா. இப்போ வந்து நீங்கள் இந்த அமேசான், ஃப்ளிப்கார்ட் அதெல்லாம் இல்லைனா என்ன இருக்கும்னா இதோட விலை 6000 ரூபாய் சரிங்களா. நீங்கள் இந்த விலைக்கு தான் இதை வாங்கி ஆகணும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் இதோட ப்ரைஸ். பட் வந்து ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலாக விற்கிறங்காட்டி பயங்கரமாக சீப்பாக வர்றாங்க சரிங்களா. மேபி இந்நேரம் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இல்லை அப்படின்னா இதை வந்து நம்ம இந்நேரம் 1000 போட்டு வாங்கணும். அதுதான் நம்ம நிலமை. ஓகே, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் கண்டெய்ன்ஸ் உள்ள என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Airdopes 171 எக்ஸ்ட்ரா இயர்பட்ஸ் இருக்கும் சரிங்களா. இயர்பட்ஸ்னு சொல்லுவோம். அது பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, காதுக்குள்ள போகலாம். அதுதான் சொல்கிறேன். மைக்ரோ யூஎஸ்பி மேனுவல் வாரண்டி கார்டு கேட்டலாக் சரிங்களா. அவ்வளோதான் கொடுப்பாங்க. ஓகே, இது எங்கே இருந்து இதை மேனுஃபேக்சரிங் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவான்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இதோட மேனுஃபேக்சரிங் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா மும்பையில் தான் இதுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க. எனக்கு நல்லாவே ஞாபகம் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு ஒரு போட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு வாரண்டி கிளைம் ப்ராப்ளம் வந்துச்சு. ஏன்னா ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா போயிடுச்சு. நான் வந்து அதை வாரண்டியில் கிளைம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு மும்பையிலேருந்து தான் எனக்கு சென்ட் பண்ணாங்க. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இது மும்பையில் தான் இதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க அப்படின்னு. ஓகே, இதோட சார்ஜிங் வந்து அடாப்டர் எந்த மாதிரி அடாப்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5V 2A அந்த ஒரு சார்ஜர் தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இது கரெக்டாக இருக்கும் சரிங்களா. இதுக்கு கம்மியாக யூஸ் பண்ணுங்கள், பட் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கேபிள் ஒயர் ஸ்டாண்டர்ட் பார்த்தீங்கன்னா அதிலே கொடுத்துருக்காங்க. அந்த கேபிளை நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் சரிங்களா. அவ்வளோதான். உங்களுக்கு நான் எல்லாமே சொல்லிட்டேன். இப்போ ஒரு டீட்டெயில் ஒரு இது வாங்கக்கூடிய ஒரு டீட்டெயில் சொல்லிட்டு இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். எங்கேருந்து ஓப்பன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஓகே, இந்த கார்னர்லேருந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு நான் டீட்டெயிலாக சொல்லிட்டேன்னா உங்களுக்கு எந்த ஒரு டவுட்டும் வராது. நான் பாட்டுக்கு டக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. அதுக்கு தான் சொல்கிறேன். ஓகே, பார்த்தீங்கன்னா கவர் ரிமூவ் பண்ணிட்டேன். உண்மையாலுமே முரட்டு கெத்தாகுது. ஓகே, இப்போ வந்து இப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, கீழே போட்டுறேன். ஓ மை காட், இன்னுமே உள்ளே போயிட்டே இருக்குதுங்க. இன்னும் எவ்வளோ தூரத்துக்கு தான் அப்படி போகும் தெரியல. இது எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்படி ஓப்பன் பண்ணுறது சரிங்களா. இப்போ வச்சு ஓப்பன் பண்ணுறேன். இருங்க, அப்படியே உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்துட்டிங்களா எப்படி இருக்குது, நல்லா இருக்குங்களா. பார்த்தீங்கன்னா எடுத்தோடனே வாரண்டி கார்டு வந்துருக்கு சரிங்களா. வாரண்டி கார்டுக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட் இருக்குது. இப்போ நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் எடுத்து காமிக்கிறேன். 1 இயர் ஒரு வாரண்டி கார்டு வேணால் கொடுத்துட்டாங்க சரிங்களா. இந்த வாரண்டி கார்டெலாம் உங்களுக்கு தேவையே படாது உண்மையாலும். நீங்கள் வந்து உங்களோட இன்வாய்ஸை வச்சு நீங்கள் டவுன்லோட் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். வாவ், உண்மையாலுமே அட்டகாசமாக இருக்குங்க. செமையாக இருக்குது, சூப்பர். பார்த்தீங்கன்னா செம பேக்கிங்கு. இங்கே தான் பார்த்தீங்கன்னா போட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போட்டிருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் அதாவது இந்த சார்ஜிங் வோல்டேஜ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. அது மேபி நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இப்போ நான் இதை உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கா, அட்டகாசமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க நாங்கள் பார்க்குறேன். பார்த்தீங்கன்னா வெறித்தனமாக இருக்குது. போட்னு போட்டு 2 இயர்டோப்ஸ் இருக்குது. இருங்க ரெண்டையும் எடுத்து ஓப்பன் பண்ணி வெளியே வைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு பவர் பேங்க் தாங்க. உங்களுக்கு வந்து இதில் எந்த ஒரு டிஜிட்டல் அவுட்புட்டுமே காமிக்காது. அந்த பர்சன்டேஜ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இதில் எதுவுமே காமிக்காது. ஜஸ்ட்டு ப்ளக் பண்ணிங்கன்னா உங்களோட ஹெட்செட் பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆகும் சரிங்களா. வேறெல்லாம் எந்த ஒரு விஷயமே இதில் உங்களுக்கு தெரியாது சரிங்களா. அது வந்து ஒரு பவர் பேங்காக நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை நம்ம சைடில் வச்சுருவோம் சரிங்களா. இது நம்ம இப்போதைக்கு இது நமக்கு தேவைப்படாது. வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்துடலாம். உள்ள வேறு ஏதாச்சும் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பாஞ்ச் கொடுத்துருக்காங்க. இதை சேஃபாக பேக் பண்ணி அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் கலருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் ஒயர், அதுக்கப்புறம் ஒரு கேட்டலாக், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டலாக், மொத்தமாக 2 கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. இருங்க நான் இப்போ பார்த்துடலாம்.
ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த இயர்பட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 2 செட்டு கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னது, இன்னொன்று பார்த்தீங்கன்னா இது மிடில் இருக்கக்கூடியது. ஓவராக இருக்க ஒரு எக்ஸ்ட்ரா லார்ஜ் பார்த்தீங்கன்னா இதிலேயே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது பார்த்தீங்கன்னா டேட்டா கேபிள் கொடுத்துருக்காங்க. இந்த டேட்டா கேபிள் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இயர்பட்ஸை வந்து சார்ஜ் பண்ணுறது தான். சரிங்களா? இதை வந்து நீங்கள் ஒரு பவர் பேங்க்கில் போட்டு நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் கனெக்ட் பண்ணுறப்ப ஸ்லோ சார்ஜிங் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா பேட்டரி உங்களுக்கு நல்ல லைஃப் வரும். சரிங்களா? ஒரு இயர்பட்ஸ் வாங்குறீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸிமம் ஒரு 4 வருஷத்துக்கு தாங்குற மாதிரி பார்த்துக்குங்க. ஏன்னா அவ்வளோ தூரம் தாங்கிறதே பேட்டரியில் ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். அதனால் இந்த மாதிரி ஸ்லோ சார்ஜிங்கில் வந்து நீங்கள் ஆன் பண்ணி கனெக்ட் பண்ணுறப்ப ரொம்ப நாள் வரத்துக்கு பேட்டரி லைஃப் கொடுக்கும். சரிங்களா? ஸ்லோ சார்ஜிங்னா என்ன, உங்கள் பவர் பேங்க்கில் இருக்கக்கூடிய பட்டனை டபுள் டைம் வந்து ஸ்பீடாக ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்லோ சார்ஜிங் ஆன் ஆயிடும். சரிங்களா? அவ்வளோதான், வேறு எதுவும் அதில் பெருசாக சொல்ல தேவையில்லை. ஓகே, அடுத்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த கேட்டலாக் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த ஒரு இன்ட்ரோ மாதிரி இருக்கும். சரிங்களா? அந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஓகே, இதையும் எடுத்து சைடில் வச்சிடலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா இதோட எப்படி வந்து இதை யூஸ் பண்ணுறது, எப்படி கனெக்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்கிறதுக்கே பார்த்தீங்கன்னா ஒரு தனியாக ஒரு கேட்டலாக் கொடுத்துருக்காங்க. நம்ம இப்போ ரிவ்யூ பண்ணுறோம் பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடியது எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் கொடுத்துருப்பாங்க. நான் வந்து உங்களுக்கு அதை அழகாக தமிழில் சொல்ல போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா பேசிக் ஃபங்க்ஷன்ஸ் அது நமக்கு தேவையில்லை. இதில் வாய்ஸ் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இருக்குது. எப்படி வந்து வாய்ஸ் அசிஸ்டன்ட் ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட பட்டன் இருக்குல்ல இயர்பட்ஸில், அந்த பட்ஸில் இருக்கக்கூடிய ஒரு பட்டன் வந்து 2 செகண்ட் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களோட கூகுள் அசிஸ்டன்ட் ஓப்பன் ஆகும். அது மட்டும் இல்லாமல் ஓகே கூகுள் அலெக்ஸா அப்படின்னு சொல்கிறது கூட கனெக்ட் ஆகிக்கும். சரிங்களா? மற்றபடி வேறு ஏதாச்சும் இருக்குது, வேறு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேரிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 பட்டனும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, ரெண்டும் அட் அ டைமில் ப்ரெஸ் பண்ணுறது, ஒன்றை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஒன்று ஆன் ஆகும், இன்னொன்று ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இன்னொன்று ஆன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மற்றபடி வந்து இந்த பாக்ஸுக்கு வந்துட்டு போகிறது அதெல்லாம் சும்மா. சரிங்களா? இது ஒரு பவர் பேங்க், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது எப்படி சார்ஜ் பண்ணுறப்ப ஏதாச்சும் இண்டிகேஷன் இருக்குமா அப்படிங்கிறதெல்லாம் நான் கடைசியாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து இருக்கக்கூடியதை நம்ம பார்த்துருவோம். இதோட ஸ்பெக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5 சொல்லியிருக்கேன். பார்த்தீங்கன்னா ஸ்டாண்ட் பை டைம் இது எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 70 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும்னு சொல்லியிருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் ரேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தா 10 மீட்டர் வரைக்கும் அதாவது கட் ஆகாத வரும்னு சொல்கிறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா டிரைவர் சைஸ் பார்த்தீங்கன்னா 6 mm. அதனால் இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா இதில் வந்து பேஸ் கம்மியாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 10 mm சைஸ் இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா பேஸ் அந்தளவுக்கு நல்லா அடிக்கும். ப்ளூடூத் ப்ரொஃபைல் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதெல்லாம் பேசிக்காக இருக்கக்கூடியது தான். மற்றபடி வேறு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? பேட்டரி சார்ஜிங் கேஸ் எவ்வளோ எம்ஏஹெச்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 380 mAh பேட்டரி இதில் இருக்கக்கூடியது. சார்ஜிங் டைம் நீங்கள் இது எவ்வளோ நேரத்துக்கு சார்ஜ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் 2 மணி நேரத்துக்கு போட்டால் போதும், நீங்கள் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். டால்க் டைம் மியூசிக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் டால்க் டைம்னா நீங்கள் ஃபோன் பேசுறது. சரிங்களா? நீங்கள் வந்து ஃபோன் பேசுறது பார்த்தீங்கன்னா ஒரு டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா 3 மணி நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா விடாமல் ஃபோன் பேசலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏர் பட்டில் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரத்துக்கு சார்ஜ் நிற்கும். சரிங்களா? இதில் தான் 10 மணி நேரத்துக்கு இருக்குது. அப்போ வந்து நீங்கள் சார்ஜ் பண்ணி இதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். இது தனியாலாம் பார்த்தீங்கன்னா 10 மணி நேரத்துக்கு நிற்காது, ஒரு 3 மணி நேரத்துக்கு நிற்கும், அவ்வளோதான். சரிங்களா? ஃபாஸ்ட் சார்ஜ் டெக்னாலஜி யூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இதில் வார்னிங் பார்த்தீங்கன்னா தண்ணியில் போடாதீங்க, இந்த மாதிரி ஒரு விஷயங்களை தான் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து இதை சேஃபாக யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக வாரண்டி கிளைம் பண்ணி தருவாங்க. மேனுவல் டிஃபெக்ட் இல்லை அப்படின்னா ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு நான் பேசிக்காக இந்த இயர்பட்ஸை பற்றி சொல்ல வேண்டியது எல்லாமே சொல்லிட்டேன். சரிங்களா? இனிமேல் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து டெஸ்டிங் தான் பண்ண போகிறோம். சரிங்களா? ஏன்னா வந்து உங்களுக்கு நான் கம்ப்ளீட்டாக சொல்லிட்டேன், ஜஸ்ட் ரிவ்யூ சொல்லிட்டு போயிடலாம். பட் என்னென்ன பார்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது எவ்வளோ ரேஞ்ச் எல்லாமே உங்களுக்கு நான் பக்காவாக சொல்லிட்டேன். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு கிளியரான விஷன் கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இதோட ஸ்பெக் பற்றி. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா இதை வந்து ஒரு டெஸ்டிங் பார்த்தலாம். சரிங்களா? என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்போதைக்கு நமக்கு அது எதுவுமே தேவைப்படாது, சார்ஜர் எதுவுமே நமக்கு இப்போதைக்கு தேவைப்படாது. நமக்கு இப்போ தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் அண்டு இயர்பட்ஸ் தான். ஓகே, டன். இப்போ வந்து நம்ம இது ஓரமாக எடுத்து வைப்போம். மொபைலில் நான் இப்போ கனெக்ட் பண்ணுறேன், நல்லா பார்த்துக்குங்க. இது வந்து ஒரு பவர் பேங்காக தான் யூஸ் ஆகும். இது வந்து இதுக்கும் அந்த ஃப்ரீக்குவென்சி எதுவுமே சம்மந்தம் கிடையாது. இது அப்படியே எடுத்து ஓரமாக வச்சிடலாம். சரிங்களா? இதுக்கும் அதுக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா மொபைலில் வந்து நான் இப்போ ப்ளூடூத் டர்ன் ஆன் பண்ணுறேன். ஓகே, ப்ளூடூத் வந்து என் ஃபோனில் நான் இப்போ ஆன் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ வந்து நான் ஏர்டோப்ஸ்லையும் ஆன் பண்ணுறேன். எப்படி ஆன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பட்டன்ஸ் 2 வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரிங்களா? கையில் வச்சுட்டு ஆன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இதில் வந்து ப்ளூ அண்ட் ரெட் வந்து பிளிங்க் ஆகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து ஒரு கலர் வந்து ஸ்டேபிளாக நிற்கும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ வந்து நான் காதில் வச்சு இப்போ நான் அதை கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, நீங்கள் ஹெட்செட் போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி காதில் பஞ்சு வச்ச மாதிரி இருக்கும். பட் வந்து அதுதான் ஹெட்செட். சரிங்களா? இப்படி தான் இருக்கும், கீழே வந்து விழுகாது. சரிங்களா? நல்லா ஸ்டேபிளாக நிற்கும். ஓகே, இப்போ நான் வந்து ஆன் பண்ணுறேன். ஓகே, இது கனெக்ட் ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம அன்பாக்ஸ் பண்ணது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணங்காட்டி காமிச்சிருச்சு. ஓகே, ஏர்டோப்ஸ் அப்படின்னு காமிச்சிருக்கு. 171 கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, பேரிங் ரிக்வெஸ்ட் ஓகே கொடுத்துட்டேன். ஓகே, இப்போ கனெக்ட் ஆகிடுச்சுங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாங்கை ப்ளே பண்ணலாம். இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் எதுவும் இல்லை, அதனால் வந்து அந்த என்ஜாமி சாங்கே போடலாம். என்ஜாமி அந்த சாங்கே போடுவோம். ஓகே, அந்த சாங் இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். ரெண்டுமே ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஆமாம், ஒன்று தான் ஒர்க் ஆகுது, ஒன்று ஒர்க் ஆகலை.
ஒன்று ஒர்க் ஆக மாட்டேங்குது. ஆனால் நான் அதை வந்து ப்ரீவியஸாக ரிவ்யூ பண்ணேன். நான் சும்மா போட்டு ஒர்க் பண்ணி பார்த்தேன். நான் இது வந்து யூஸ் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒர்க் ஆச்சு. பட் இது வந்து இன்னொரு ப்ராடக்ட் சரிங்களா. இது வந்து நான் ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட்டில், நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்டில் இது வந்து புதுசாக வாங்கின ப்ராடக்ட். பட் வந்து நான் வாங்கினது நல்லா ஒர்க் ஆச்சு. அதுதான் பார்க்குறேன். இது வந்து லெஃப்ட்டுன்னு போட்டிருக்கு. நான் லெஃப்ட்லேயே கனெக்ட் பண்ணுறேன். ஓஎம்ஜி இது வந்து ஒர்க் ஆகலை சரிங்களா. இது வந்து ஒரு டிஃபெக்ட் பீஸ்ன்னு நினைக்கிறேன். பட் வந்து ஒரு சைடு ஒர்க் ஆகுது. அதனால் வந்து ஒரு ப்ராடக்ட் தான் பிரச்சனையாக இருக்குது. இதனால் வந்து அந்த கம்பெனியை மொக்க அப்படின்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஏன்னா வந்து இது போட் நம்பர் 1 கம்பெனி. அதனால் நான் என்ன சொன்ன வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒரு ப்ராடக்ட் டிஃபெக்டாக வந்திருக்கு. பட் வந்து ஒரு சைடு தான் ஒர்க் ஆகுது. அதுதான் ஃபன்னு. பட் நான் வாங்கினது ஃபஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. சரி இருந்தால் என்ன, ஒன்றை வச்சு ரிவ்யூ பண்ணிடுவோம். பேஸ் அந்தளவுக்கு இல்லை. இது உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை இந்த வீடியோவில். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா பேஸ் கிடையாது. மற்றபடி வேறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வந்து ஒரு எப்படி வாங்கணும், இந்த ரேட்டுக்கு நீங்கள் இதை வாங்க தேவையில்ல. ஒரு 1300 ரூபாயிலே ஒரு போட் இருக்குது சரிங்களா. அது 1 சம்திங் மாடல் இருக்குது. அதுவும் டெஸ்கிரிப்ஷன்லேயே கொடுக்குறேன். ஓகே, இந்த போட் 171 இயர்பட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சார்ஜிங் போட்டு பார்ப்போம் சரிங்களா. எந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும் அப்படிங்கிறத பார்த்துருவோம். இப்போ வந்து ஜஸ்ட்டு வந்து நான் இதில் அந்த அதாவது பார்த்தீங்கன்னா இயர்பட்ஸ் வந்து ப்ளக் பண்ணிட்டேன். ப்ளக் பண்ணதுக்கப்புறம் இப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து உங்களோட சார்ஜர் கொடுத்துருப்பாங்க பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிங்க. இந்த அளவுக்கு கொடுக்க மாட்டாங்க, கொஞ்சம் குட்டியாக தான் இருக்கும் சரிங்களா. அந்த சார்ஜரை கனெக்ட் பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து இதில் பின்னாடி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும்னு நினைக்கிறேன். இதுக்கு பார்த்துருவோம். பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணியாச்சு. பட் எங்கே நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே நோட்டிஃபிகேஷன் வரல. அதுதான் இப்போ ஃபன்னு. அதான் பார்த்துட்டு இருக்கீங்க நோட்டிஃபிகேஷன் சம்திங் வருதான்னு. ஓகே தான் இங்கே வருது. நம்ம கண்ணுக்கு தான் சரியாக தெரியல. இங்கே உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் சரிங்களா. அந்த இடத்துல குட்டியாக வந்து ஒரு ரொம்ப குட்டியாக ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி கொடுக்குறாங்க. இருங்க, இப்போ நான் டார்க்கில் வைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் பிளிங்க் ஆகுது பார்த்தீங்களா. அதுதான் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் நோட்டிஃபிகேஷன் சரிங்களா. இப்போ வந்து சார்ஜ் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் இவ்வளோ ரேட் போட்டு இதை நீங்கள் வாங்க தேவையில்ல சரிங்களா. நீங்கள் வந்து இது ஒரு 1300 ரூபாய்க்கு வாங்கினாங்கவே இந்த எஃபெக்ட் தான் அதுவும் கொடுக்குது சரிங்களா. அதனால் வந்து அதில் பேஸ் கூட நல்லா இருந்துச்சு. அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, என்ன கேட்டால் இது வந்து வாங்க வேணாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வந்து இதில் அந்தளவுக்கு ஒரு பெரிய எஃபிஷியன்சி இல்லை. பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இம்ப்ரெஷன்ஸே ஒர்க் ஆகலை ஒன்று. அதனாலேயே எனக்கு வெறி ஆகிடுச்சு. அதனால் வந்து வாங்குறப்பெல்லாம் சப்போஸ் இதை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாங்கிட்டு மறக்காமல் இது ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடுங்க. ஆக மொத்தம் நம்ம ரிவ்யூ இதுக்கு வந்து நெகட்டிவாக தான் கொடுக்க போகிறோம். இது வந்து வாங்க தேவையில்லை அப்படின்னு என்னோட ஒரு சஜஷனில் கொடுக்குறேன். ஓகே, இந்த வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். இதாவது நேரம் ஓடி இருந்தால் கூட ஒரு மஜாவாக ஒரு பாட்டு கேட்டு பேஸ் இல்லைனாலும் பரவாயில்லன்னு கேட்டிருக்கலாம். பட் ஒரு காதில் கேட்குறதுக்கே வெரி ஆகுது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோவில் வந்து இந்த இயர்பட்ஸை பற்றி பார்த்துருப்பீங்க, என்னம்மா ஒர்க் ஆகுது அப்படின்னு. ஒன்றுமே வேலை செய்யலை. ஓகே, சப்போஸ் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் இந்த மாதிரி இயர்பட்ஸ் வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டும் என்ன இந்த நிலைமை எப்படின்னு. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட அந்த பெல் ஐக்கனையும் அழுத்தி விட்டுருங்க. நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லியும் நோட்டிஃபிகேஷனில் வந்து நிற்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ, பீஸ் அவுட். Fine boys, fine boys, fine boys, fine boys, fine boys, fine boys, fine boys.